அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்போனண்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் வந்து டாக்குமெண்டேஷனில் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து காம்போனன்ட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ்ன்ற டாபிக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ஆங்குலர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு தேவையான இந்த HTML டெம்ப்ளேட், CSS இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஆப் காம்போனன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அங்கே டிஸ்பிளே ஆகிற அந்த மெயின் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகுது. இந்த app.module.ts அந்த ஃபைலில் தான் உங்களுக்கு எல்லா காம்போனண்ட்டும் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி இதுலேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணுற காம்போனண்ட்டை நீங்கள் குளோபலாக எங்கே வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த காம்போனண்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் காம்போனண்ட்ஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலையும் நம்ம காம்போனண்ட்டாக பிரித்து வச்சுக்கிருவாங்க. ஸோ இப்போ ஒரு லாகின், ஒரு லாக் அவுட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல் வந்து பண்ண போகிறீங்கன்னா லாகின் தனியாக, லாக் அவுட் தனியாக வந்து காம்போனண்ட்டாக பிரித்து வச்சுக்கிருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனண்ட்டை வந்து எப்படி ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த காம்போனண்ட் ரிலேட்டடான HTML, CSS, அந்த TS கோட் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக இது எப்படி லோட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ வந்து நான் app.component.html ஃபைலை வந்து நான் வந்து எடிட் பண்ணிடுறேன். ஸோ அதில் ஏற்கனவே இருக்கிற அந்த கோடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காம்போனண்ட் இன் Angular 9 சும்மா ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த app.component.html ஒரு h1 டேக் ஒன்று வந்து நான் அவங்க போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த app.component.ts ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிஎஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா காம்போனண்ட் அப்படிங்கிறத ஆங்குலர் கோரில் இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்குலர் அப்படின்ற டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி என்ன செலக்டார் வேணும், எந்த யூஆர்எல்ல உள்ள டெம்ப்ளேட் எனக்கு லோட் ஆகணும், அதே மாதிரி என்ன சிஎஸ்எஸ் லோட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த காம்போனண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை அந்த ஆட் சிம்பிள் போட்டிருந்தா அதுக்கு பேர் வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்கரேட்டர், இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டருக்குள்ளே இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறத. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டேக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த செலக்டாரை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம app-root இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறனால நீங்கள் அதை வந்து index.html பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே index.html பார்த்தீங்கன்னா இங்கே app-rootன்னு சொல்லி இங்கே டேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டேக்கை இங்கே மென்ஷன் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த HTML, இதுக்குள்ளே இருக்கிற இந்த HTML எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த செலக்டார் அந்த டேக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரெண்டர் ஆயிரும். ஸோ இந்த டிஎஸ் ஃபைலில் நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணி அங்கே நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது டேட்டா பாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி அதில் டேட்டா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டைட்டில்ன்றது நம்ம வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலில் வந்து நான் மை ஆப்புங்கிறத எடிட் பண்ணிவிட்டு ஆப் காம்போனண்ட்டுங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டைட்டிலில் நம்ம வந்து அதில் பாஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு சொல்லி. ஸோ app.component.html ஃபைலுக்குள்ளே நான் போகிறேன். இதுக்குள்ளே வந்து காம்போனண்ட் இன் Angular 9ங்கிறதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த டைட்டில் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில்ன்றது மட்டும் நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு கீழே வந்து ஆப் காம்போனண்ட்டுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அங்கே சேவ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீலோட் ஆகி அவுட்புட் கட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பேஜை ரீலோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட்டுங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அங்கே நான் என்ன டேட்டா பாஸ் பண்ணணும் அது இங்கே எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது வந்து ஏற்கனவே இருக்கிற காம்போனண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து புதுசாக ஒரு காம்போனண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ ng-generate காம்போனன்ட் சொல்லி கொடுத்துட்டு என்ன காம்போனண்ட் டைமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ நான் பக்கத்தில் இன்னொரு டெர்மினல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ng-generate காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காம்போனண்ட் நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ காம்போனண்ட் நேம் வந்து நான் சர்வர்ன்றதை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் கோடு. ஸோ ng-generate காம்போனண்ட் கொடுத்துட்டு என்ன நேம் கொடுக்குறோமோ நமக்கு அந்த காம்போனண்ட் க்ரியேட் ஆகும். இது வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ngc அப்படின்னு கொடுத்தாலே ng-generate காம்போனண்ட் சொல்லி அதை எடுத்துக்கிறோம். நான் என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் இங்கே இந்த கமெண்ட் என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த app.module.tsல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது.
நான் இந்த காம்போனன்ட் கிரியேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, இதில ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிட்டு, இந்த டிக்ளரேஷனுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர் காம்போனன்ட்டும் இதில ஆட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஆப் ஃபோல்டருக்குள்ள சர்வர்ன்ற அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள காம்போனன்ட் அந்த HTML, CSS ஃபைல், TS ஃபைல் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிஎஸ் ஃபைல் server.component.ts ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அது காமன் சின்டாக்ஸோட உங்களுக்கு வந்து காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன செலக்டார் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்டாக்ஸை வந்து நம்ம அந்த ஆப் காம்போனண்ட்டில் நம்ம போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் app.model.ts ஃபைலில் டிக்ளேர் ஆயிடுச்சுனாலே நம்ம இதை வந்து குளோபலாக எங்கே வேணால் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த app.component.html இந்த டிவ்வுக்குள்ளே நான் அந்த செலக்டரை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆப் ஹைஃபன் சர்வர் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ போய் நாங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே server.component.html ஃபைலில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சர்வர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது இந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து app.componentல நம்ம பேஸ்ட் பண்ணதுனால அதில் சர்வர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஒர்க் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட் கீழே சர்வர் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காம்போனண்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஆப் சர்வர்ன்ற காம்போனண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் ஆப் காம்போனண்ட் அப்படின்றது இங்கே இருக்கும். இந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட்ங்கிறது ஆப் ரூட்டுங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரூட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிஃபைன் பண்ண அந்த ஆப் சர்வருங்கிறது இங்கே கீழே இருக்கும். ஸோ இந்த ஆப் சர்வர் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம டெம்ப்ளேட் மூலமாக HTML டேக் எப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் சர்வருங்கிறத வந்து நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் இங்கே இந்த காம்போனண்ட்டை வந்து நான் இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு app.component.ts ஃபைலில் ஸோ இதில் இந்த டெம்ப்ளேட் URLக்கு பதிலாக நம்ம டெம்ப்ளேட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் URLக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக டெம்ப்ளேட்டாகவே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பேக் டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும். ஷிஃப்ட் அமுக்கி நம்ம அந்த பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேக் டிக்ஸில் வந்து நம்ம என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணால் என்ன வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது நான் டேரெக்டாக இங்கே ஆப் ஹைஃபன் சர்வர்ன்றதை கொடுத்துருந்தேன். இப்போ அந்த வந்து நான் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வர் ஒர்க்ஸ்ன்றது மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம காம்போனண்ட்டை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டிபிள் டைம்ஸ் கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காம்போனண்ட் வந்து 2 தடவை எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் டேரெக்டாக HTML டேகையே வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து HTML டேக் வந்து நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ H1க்குள்ள ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேக் நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ போய் அதை ப்ரௌசரில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த HTML டேக் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து நமக்கு இது ஸ்டைல் எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் பழைய கோடையை நான் ரிவர்ட் பண்ணி வச்சிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்ம ஹோல் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து காமனாக பார்த்தீங்கன்னா style.cssன்ற ஒரு ஃபைல் இதில் தான் நமக்கு வந்து குளோபலாக CSS அப்ளை ஆகும். இதில் கொடுக்குற CSS மட்டும்தான் நமக்கு குளோபலாக அக்சஸ் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு குளோபலாக இது அக்சஸ் ஆகுதான்றதை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் பேராகிராஃப் டாக் தான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் பேராகிராஃப் டாக் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் கலர் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கலர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் டாட்.ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு பேராகிராஃப் டேக் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து நமக்கு அந்த கலர் அப்ளை ஆகிருக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனன்ட் அப்படிங்கிறதுல நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த ஆப் காம்போனண்ட்டில் நம்ம ஆப் சர்வருங்கிற இந்த காம்போனண்ட் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுலேயுமே எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது வந்து குளோபலாக இந்த சிஎஸ்எஸ் என்ன நீங்கள் கால் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் கால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டில் மட்டும்தான் நமக்கு அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சர்வர் அப்படின்ற இந்த காம்போனண்ட் சர்வர் காம்போனண்ட்டுக்கு மட்டும் நான் அந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் சிஎஸ்எஸ் ஃபைலில் ஓப்பன் பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இதில் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டுக்கு மட்டும் அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து சர்வர் ஒர்க்ஸ் அப்படின்றதுக்கு மட்டும் நமக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காம்போனண்ட்டை வந்து எந்த மாதிரிலாம் செலக்டர் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இந்த ஆப் ஹைஃபன் சர்வர் அப்படின்ற டேக்கை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சர்வர் காம்போனன்ட் டாட் டிஎஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் டாட் காம்போனன்ட் டாட் டிஎஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டர் வந்து ஆப் ஐஃபன் சர்வர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம அட்ரிபியூட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் எனக்குள்ளே மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு அட்ரிபியூட்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப் டாட் காம்போனன்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் போயிட்டு இதில் வந்து நம்ம ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்வில் நான் ஒரு அட்ரிபியூட்டாக இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அட்ரிபியூட்டாக நம்ம மென்ஷன் பண்ணப்போ அது வந்து ரெண்டராகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌசரில் நம்ம போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ அதை வந்து ஒரு செலக்டர் கிளாஸ் செலக்டராகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் காம்போனன்ட் டிஎஸ் ஃபைலில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு நான் டாட் வைக்கிறேன். டாட்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டாட் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நான் டாட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் ஆப் டாட் காம்போனன்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் போயிட்டு இதை வந்து நான் ஒரு கிளாஸ் நேமாக வந்து மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு அந்த காம்போனன்ட் வந்து இங்கே கால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸாவோ அல்லது அட்ரிபியூட்டாவோ இந்த மாதிரி டேக்காவோ நம்ம வந்து அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம்.